ஹலோ காய்ஸ், இன்னைக்கு 100 days 100 வீடியோஸோட டே 2. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட சில பேருக்கு அமையும். ஏன் நம்ம 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக்கும் கூட. மேரேஜ் எப்போ பண்ணலாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து மேரேஜ் எந்த ஏஜில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க மேரேஜ் வந்து 21 பண்ணலாம், 25 பண்ணலாம், 28 பண்ணலாம், ஏன் 33 30 கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்றது தான் ஃபஸ்ட் திங். நம்ம ஸ்டேபிளாக இருந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம லைஃப்பில் வந்து ஸ்பேஸ் கொடுக்க முடியுமா, அவங்கள வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இன்கேஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேபிளாக வந்து செட் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ண போகிறவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். பிடிக்காம கல்யாணம் பண்ணி நிறைய பேர் டிவோர்ஸும் வாங்கியிருக்காங்க. பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணி நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே வந்து எனக்கு கேட்குது. பட் அதுவும் நடந்திருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே மெயின் மேட்டர் ஆஃப்டர் த மேரேஜ் வந்து நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன், இந்த மேரேஜ் வந்து எந்த ஏஜில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி யாரை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.